ஹலோ வணக்கம். ப்ரிவ்யூ வந்து இன்னைக்கு வைசாக் ஹை ஸ்கோரிங் வைசாக்ல வந்து டிசி டிசி மேட்ச் கேஎல் ராகுல் வந்த அந்த டிசி, அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச். ஹோம் கிரவுண்ட் வந்து டிசிக்கு, பட் எஸ்ஆர்ஹெச் தான் லோக்கல் ஃப்ரான்ச்சைஸ் அந்த இது. ஸோ பீடா, வெல்கம் டு த ஷோ. இந்த மேட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு டே கேம். உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதான் போன மேட்ச் வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு ரெண்டு டீமும் அன்பார்ச்சுனேட்டா வந்து எக்ஸ்ட்ரா 20-30 ரன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இப்போ ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸை கொடுத்து ஒரு 29 ரன் போச்சு. இவங்க ஷார்துல் தாக்கூருக்கு போலிங் கொடுக்காம அந்த 210 சேஸ் இது பண்ணாங்க. கொஞ்சம் பால் இங்கேயும் நின்னுது. பட் இட் இஸ் நாட் ஆஸ் மச் அஸ் கவுஹாட்டி ஆர் சென்னை. ஆனால் இங்கேயும் வந்து பால் கொஞ்சம் நிற்கும். ப்ரீவியஸா என்ன சொன்னோம், 179 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர், 170 செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர். புட் டுகெதர் எப்படியும் 14 ரன்னா 189. அதுதான் மேஜிக் ஸ்கோர். 20 ரன் அடிச்சு திருப்பியும் சேஸ் பண்ணாங்க. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா 206 தான் ஹையஸ்ட் இது ஸ்கோரிங் இருக்கு. ஹையஸ்ட் சேஸ் வந்து 173 for 6 இருந்தது. அதை இப்போ உடைச்சிருக்காங்க இவங்க, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த புவர் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரம் எல்எஸ்ஜி. இப்போ அவங்க ஒரு பெரிய கான்பிடன்ஸோட வந்திருப்பாங்க. நோ மேட்டர் வாட் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மேட்ச் ஆடிட்டு ஈவன் த ப்ரீவியஸ் கேம் தேவ் லாஸ்ட் கான்பிடண்டா வந்திருப்பாங்க. சன்ரைசர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு செம்ம அடி அடிச்சுட்டு அடுத்த மேட்ச் ஒரு ஜோல்ட்டோட வந்திருக்காங்க. இங்கே வந்துட்டு உங்களுக்கு வின்னிங் ஃபேக்டர் அப்படின்னா பேட்டிங் வந்து 11-15 சொன்னோம். அங்கதான் வந்து டீம்ஸ் கொலாப்ஸே ஆகும். அதுக்கப்புறம் வந்து போலிங் வந்து பவர் பிளேல எப்படி போடுறீங்கன்னு இந்த ரெண்டையுமே வந்து போன டைம் வந்து டிசி வந்து டிக் பண்ணிட்டாங்க. ஸோ அன்பார்ச்சுனேட்லி எல்எச்சி வந்துட்டு குடண்ட் ஸ்நாட்ச் வின்னு. இப்போ உங்களுக்கு இங்க பேட்டர்ன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல ஒரு 55 ரன் வந்துடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 7-10ல ஒரு 30 ரன் விக்கெட் கொடுக்காம, இந்த 11-15லயும் ஒரு 45 ரன் நிறைய விக்கெட் கொடுக்காம, ஒரு 125 for 1, 125 for 3, அந்த மாதிரி 130 for 3, 125 for 3 வந்தீங்கன்னா கடைசி 5 ஓவர்ல 55-60 ரன் வந்துடும். 190 வந்தீங்கன்னா இஃப் யூ ஹேவ் குட் ஸ்பின்னர்ஸ் டு போல். ஏன்னா இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஃபர்ஸ்ட் 6 overs ஆஃப் பவர் பிளே, 11-15 ஆஃப் பேட்டிங். 11-15 ஆஃப் பேட்டிங்னா இன்வேரியபிளி எக்ஸ்பெக்டிங் த ஸ்பின்னர்ஸ் டு போல். ஸோ இப்போ அதனால வந்துட்டு இப்போ இவங்க வந்துட்டு இப்போ டிசி வந்து நீங்க சொன்ன மாதிரி பியூட்டிஃபுல்லா ஒரு ஹைப் கொடுத்தீங்க. தட் இஸ் ரிட்டர்ன் ஆஃப் கேஎல் ராகுல்னு. தட் வில் ரியலி ஆட் அ மானுமெண்டல் ஸ்ட்ரென்த் டு த பேட்டிங்க. அவங்களோட பேட்டிங் தான் கொஞ்சம் வீக்குன்னு நம்ம சொன்னோம். 7 for 3ல இருந்து அதுக்கப்புறம் அப்படி இப்படி ஆடி அசுதோஷ் சர்மா ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. ஈவன் தோ தி வில் பி வாண்டிங் டு அட்ரஸ் தேர் கன்சர்ன் வைல் தேர் பேட்டிங். இப்போ ஜேக் ஃப்ரேசர் மெக்கர் இஸ் கோயிங் டு ஓப்பன் வித் ஃபார் 2+, டச் பண்ண மாட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் பேட் நம்பர் 3, ஓரல் அட் 4, ஸ்டப்ஸ் அட் 5, அசுதோஷ் சர்மா அட் 6, அக்ஷர் பட்டேல் அட் 7, அதுக்கப்புறம் விப்ராஜ் நிகம் அட் 8, ஸ்டார்க், குல்தீப், முகேஷ் குமார். இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி மோஹித் சர்மா. இப்ப கேஎல் ராகுல் வந்ததுனால ஆல் ஆஃப் அ சடன் பேட்டிங் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஐம் ஷூர் தட் யூ வில் அக்ரி டு திஸ் பிளேயிங் 11. வேற எந்த சேஞ்சஸும் அவங்க பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச்சும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இஷான் கிஷன், நடராஜன் வரமாட்டாரா உள்ள? மோஹித் சர்மா சொல்றேன் பாருங்க. சம்டைம்ஸ் 4 ஓவர்ல 40 ரன் அண்டர் ரேட்டடா தெரியும். 6 பாலும் 6 டிஃப்ரெண்ட் பால் போட்டார். பாவம் கடைசி என்னாச்சு, ஒரு கை ஸ்லிப்பா யார்கட் போட போயிட்டு ஒரு ஃபீட் நோ பால் பவுண்டரியா ஆயிடுச்சு. 5 ரன்னு. டேவிட் மில்லர் 2 பால்ல 2 6. அந்த 17 ரன் எடுத்தீங்கன்னா 4 ஓவர்ல 25 ரன் போட்டு பாரு. அன்பிளேபிளா போட்டாரு. அதுக்கப்புறமா அந்த லாஸ்ட் ஓவர்ல டேவிட் மில்லர் ஸ்லோயர் பவுன்ஸை போட்டாரு. அவரால் அடிக்கவே முடியல. பட் தட் இஸ் ஹவ் T20 கிரிக்கெட் இஸ் ஆல் அபவுட். when you bowl to a quality player like David Miller who is there for many yearsன்றதுனால மோஹித் சர்மா will play all the games for them and he has to play. என்னை பொறுத்த வரைக்கும் he is the number 1 bowler, fast bowler. இதை ஓகே பீடா, வச்சு முகேஷ் குமார் இன்ஜூர்னு நினைக்கிறேன். ஃபிட் ஆயிட்டாரா? எனக்கு என்னமோ டவுட்ஃபுல் நினைக்கிறேன் இந்த மேட்ச்சுக்கு. இப்போ அவரு வந்து அந்த கீழே விழுந்து அப்படியே ஒரு மாதிரி ஆங்கிள் அப்படியே நொந்திக்கிட்டே போனாரு. இப்ப நட்ராஜன் ஃபிட்டா என்னன்னு தெரியல. இப்ப நட்ராஜன் ஃபிட்டா இல்லைன்னு தேர் டு பிரிங் இன் தர்ஷன் நால்கண்டே. அது ஒண்ணுதான் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கு. பட் அவ்வளோ மோசமா தெரியல முகேஷ் குமார்ன்றதுனால ம். எக்ஸ்பெக்டிங் டு பி ஃபிட். பட் யூ ரேஸ்ட் அ குட் பாயிண்ட். இஃப் இஸ் நாட் கோயிங் டு பி ஃபிட், தர்ஷன் நால்கண்டே இஸ் கோயிங் டு கம். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இவங்களுக்கு அந்த இஷான் கிஷன் தான் ஒரு ஃபிட்னஸ் கன்சர்ன் இருந்தது. அவரும் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு காமிச்சிட்டாரு. இவங்களோட வந்து பிளேயிங்ல வந்து எப்படி இருக்குன்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷான், நிதிஷ் ரெட்டி, ஹென்ரி கிளாசன், அபினவ் மனோகர், பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஜாம்பா,
சிமர்தீப் சிங் அண்ட் முகமது ஷமி, இவங்களோட இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி தி எக்ஸ்ப்ளோசிவ் அனிகீத் வர்மா. இல்லைன்னா அவங்க எப்படி யோசிப்பாங்க, அனிகீத் வர்மாவை உள்ள போட்டுட்டு பேட்டிங் உங்களுக்கு வந்து தேவைப்படலைன்னா they will try and use the leg spinner ஜீஷான் அன்சாரி. அதை தான் பண்ணுவாங்க. they'll be having they will try and give preference to அனிகித் வர்மா ahead of மனோகர், and மனோகர் will be the impact sub. ஒருவேளை பேட்டிங் உங்களுக்கு தேவைப்படலைன்னா, ஏன்னா ஜாப்பாவும் கொஞ்சம் அடி வாங்குறாரு, இவங்களுக்கு வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு நான் போன வருஷத்துல இருந்து ஸ்பின் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருந்தது. தே வுட் லவ் டு ஹேவ் அனதர் ஆப்ஷன். கையை சுத்தி சுத்தி சரட்டு சரட்டுன்னு போடுவாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ நீங்க வந்து வின் ஃபேக்டர் 11-15 அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 4 நிதிஷ் ரெட்டி, நம்பர் 5 ஹன்ரிக் கிளாசன், அதுக்கப்புறம் அனிகீத் வர்மா ஆர் அபினவ் மனோகர். அனிகீத் வர்மா பிளே அப்படியே வச்சுப்போமே. அப்புறம் பேட்டிங் அவங்க இம்பாக்ட்ஸ் அப்போ அபினவ் மனோகர் யூஸ் பண்ணா, அபினவ் மனோகர், பேட் கமின்ஸ் ஃபயர் பவர் ரொம்ப ஜாஸ்தி. ஹர்ஷல் பட்டேலால ஒரு சிக்ஸும் அடிக்க முடியும், அந்த எந்த சந்தேகமும் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் அது ஃபார்ம்ல இல்லைன்னாலும் போன மேட்ச் கொஞ்சம் ஸ்பார்க்க காமிச்சாரு. வசுதோஷ் சர்மா இஸ் பிரில்லியன்ட். அக்ஷர் பட்டேல் கேன் ஆல்சோ பேட். விப்ராஜ் நியம் இஸ் டேஞ்சரஸ் இன் மை ஒப்பீனியன் அப்படின்றதுனால கொஞ்சம் எட்ஜு டெஃபினட்டா சன்ரைசர்ஸுக்கு இந்த இதுல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 11-15 போலிங்கு அப்படின்னு பேட்டிங் அப்படின்னு இதுல சொல்லிட்டோம் கிளியரா. அதுக்கப்புறம் இந்த பவர் பிளே போலிங்கு, பவர் பிளேல சன்ரைசர்ஸ் have been leading 77 for 3, 77 for 2 in both the games. அன்பார்ச்சுனேட்லி அவங்க போலிங் கிளிக் ஆகல. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிச்சேல் ஸ்டார்க் இருக்காரு, அதுல எந்த சந்தேகம், மிச்சேல் ஸ்டார்க் இஸ் மிச்சேல் ஸ்டார்க். நீங்க கேன் டெல் வாட் எவர் யூ வாண்ட். ஒன்லி ப்ராப்ளம் இப்ப நீங்க எழுப்பின கன்சர்ன் வந்து முகேஷ் குமார் இருக்காரா இல்லையா. நட்ராஜனும் இல்லாம ஒரு தர்ஷன் நல்கண்டை எடுத்துன்னு வந்தாங்கன்னா அங்கேயும் எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படும். மிச்சேல் ஸ்டார்க் இஸ் மிச்சேல் ஸ்டார்க், பட் ஹி ஹஸ் பீன் அப்சல்யூட்லி இன்டிஃபரண்ட் இன் ஐபிஎல். ஆஸ்திரேலியாவுக்கு போற மாதிரி ஐபிஎல் இம்பாக்ட் அவர் கிரியேட் பண்ணலன்றதுனால அவங்களும் வந்து ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்கு. இங்க ஒரே பிரச்சனைன்னா, உங்களுக்கு அக்ஷர் பட்டேல் போன தடவை பாத்தீங்கன்னா 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி எல்லாம் வந்து யோசிக்கிறாங்கன்னா, ட்ரைஸ்டன் செப்ஸ கொடுக்குறாங்கன்னா, do you really think the top 3 left handers, do you think Akshar Patel is going to bowl? Akshar Patel is not going to bowl. They are going to continue with the fast bowlers ன்றதுனால Sunrisers will go with a little edge of 51-49 even though it's DC's home game. இதை ஒத்துக்கிறீங்களா? விடா போன தடவை நான் ஆர்சிபியை சொல்ல வந்துட்டு நான் வந்து அப்படியே சிஎஸ்கே வாய வந்துச்சு, ஒரு தடவை துண்டு தவறு எதுவுமே தவறாது, டிசி தான் ஜெயிக்கும்ன்றீங்களா? இல்ல பிறகு எஸ்ஆர்எஸ் ஜெயிச்சிரும் தான் நானும் நினைக்கிறேன். நீங்க சொல்றத விட கொஞ்சம் ஈஸியா ஜெயிக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். டிசி அதான் நம்ம தோத்து தோத்து விளையாண்டாங்க அவங்களும் எல்எஸ்ஜியும் அன்னைக்கு. கடைசியில் டிசி ஜெயிச்சிட்டாங்க. ஐ திங்க் அந்த கிவன் திஸ் வென்யூ அண்ட் கிவன் தி ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ் நீங்க சொன்ன மாதிரி ஐ திங்க் எஸ்ஆர்எச் வில் ஹாவ் அ வின் அகேன்ஸ்ட் டிசி இந்த வைசாக் மேட்ச்ல. ஸோ இவ்வளவுதான் இந்த மேட்சை பத்தி நீங்க சொல்லிட்டீங்க. வின் ஃபேக்டர்லாம் ஃபேண்டசிக்கு போலாமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்ப நான் சொல்றது நானே வந்து காது கொடுத்து கேட்க மாட்டேன். விஜய் சார் சொல்லுவாரு, ஒரு சில நான் ஒரு டிசைட் வாட்டி அப்படியே பண்ணிட்டேன்னா நான் சொல்றதை நானே கேட்க மாட்டேன்னு. இப்ப நான் சொல்றதை நான் கேட்கறதெல்லாம் கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்க, இப்ப நான் ஏதோ ஒண்ணு சொல்றேன், எட்ஜ் எல்லாம் கொடுக்குறேன், நீங்க எஸ்ஆர்எச்னு சரி இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படிதான் வந்து ப்ரோக்ராமே க்ளோஸ் பண்றேன். ஃபேண்டசி அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஃப் டூ பிளஸி அவரை விடவே மாட்டேன். இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் பிளேஸ். எப்படியே ரன் அடிச்சுப்பாரு. கேஎல் ராகுல் இஸ் கம்மிங் பேக். நீங்க சொன்ன மாதிரி கொடுத்த ஐபிஎஸ் கிரேட் மென்டாலிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் மீ. அதாவது சாம்பியன்ஸ் ட்ராஃபில வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ரோல் எடுத்து ரன் அடிச்சிருக்காரு, ஒரு புது டீமுக்கு வந்திருக்காரு, இது கிவிங் இம் டிஃப்ரெண்ட் ரோல். குழந்தை பிறந்திருக்கு, ஒரு செப மைண்ட் செட்டோட வராரு. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, the mindset makes more easier for you whatever form you are. He's a quality player. ஒவ்வொருத்தரையும் அவர் சரியா இல்லைனாலும் 500 ரன் அடிச்சுடுறாரு. ஸோ cannot really discard him. அது எந்த சந்தேகம் கிடையாது. அக்ஷர் பட்டேல் I always pick him. My only worry is the left handed போடாம வந்துருவாரோன்னு. பட் டெஃபினட்டா வந்து போல் he can also bat. அவரை கண்டிப்பா எடுப்பேன். ஹர்ஷல் பட்டேல் has a knack of picking up wickets. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது, அவரையும் நான் எடுப்பேன். எனக்கு என்னமோ ஃபெயில் ஆயிட்டு இருக்கிற அபிஷேக் சர்மா இப்போ ஒரு புட்டி பிடிச்சிருவாருன்னு தோணுது. ஸோ ஐ எம் கெட்டிங் அபிஷேக் சர்மா ஆல்சோ. ஸோ என்னோட 5 பிக்ஸ் பாப் டூ பிளஸ் கேஎல் ராகுல், அபிஷேக் சர்மா, அக்ஷர் பட்டேல் அண்ட் ஹர்ஷல் பட்டேல். சரி, நீங்க நிதிஷ் ரெட்டி வச்சு ஸ்டார்ட் பண்றீங்க. ஈவன் தோ வியூவர்ஸ் நீங்க 6 பிக் எடுக்கிறீங்கனாலும் நீங்க அவர் விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே, நான் அந்த நிதிஷ் ரெட்டிக்கும் வர்றேன். அப்படியே வரிசையா நான் எடுத்துருவேன். ஹெட்டை விட மாட்டேன்,
இஷான் கிஷன் விட மாட்டேன், நிதிஷ் ரெட்டி விட மாட்டேன். அப்படியே இந்த 3 பேரை அள்ளி போட்டுடணும். பேட் கமின்ஸையும் விடக்கூடாது, அவரும் வந்து கரெக்டான நேரத்தில் போட்டு விக்கெட் எடுத்துருவாரு. இந்த 4 பேர் நான் இந்த சைட்லேருந்து எடுத்துருவேன். டிசிலேருந்து மேபி நான் குல்தீப் எடுப்பேன். இஸ் ஆல்சோ சாம்பியன் பவுலர், குட் ஆப்ஷன் ஃபார் ஃபேண்டசி ஆல்வேஸ். ஸோ டிசிலேருந்து குல்தீப், இந்த சைட் பேட் கமின்ஸ், நிதிஷ் ரெட்டி, டிராவிஸ் ஹெட் அண்ட் இஷான் கிஷான். ஸோ இதுதான் பீடாங்க நம்மளுடைய ஃபேண்டசி பிக்ஸ். ஸோ மேட்ச் அப்ஸ், வின் ஃபேக்டரு, யாருக்கு எட்ஜ் எல்லாமே சொல்லிட்டோம். இந்த மேட்ச் டிசி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச், உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? இப்போ எஸ்ஆர்ஹெச் வந்து டெஃபினட்டா வந்துட்டு யோசிப்பாங்க. ஓகே ஃபைன், நமக்கு போலிங் கொஞ்சம் இதுவா இருக்கு, வி நீட் டு பி லிட்டில் பிட் ரெஸ்பான்சிபிள் வித் பேட் அப்படின்னு நினைச்சிட்டு ஐ திங்க் தே வில் கம் அப் வித் ரிஃபைன்ட் அப்ரோச். ரிஃபைன்ட் அப்ரோச்னா நான் என்ன சொல்றேன், ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் அப்படிதான் ஆடணும். ப்ராபப்ளி நிஷாந்த் கிஷன் மை கோ டு செகண்ட் ஃபிடில் சேர்த்து ஏர்லி விக்கெட் போச்சுன்னா ஓகே, நான் ஒரு பக்கம் ஆடுறேன், ஒரு பக்கம் அடிக்கட்டும். அது எப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பக்கமும் 2 விக்கெட் விழுந்துடுச்சுன்னா தென் நிஷாந்த் கிஷன் நிதிஷ் ரெட்டி ஃபுல்லா விளாடணும் பீடா. போன வாட்டி அவர் அவசரப்பட்டு அவுட் ஆயிட்டாரு, அவரும் ஃபுல்லா விளாடணும். அவர் பொறுமையா தான் சார் ஆடினாரு. ஒரு லெவலுக்கு அப்புறம் என்னாச்சு, அந்த ஸ்டைஃபில் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு பெரிய ஷாட் ஆட ஆரம்பிச்சாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா தான் ஆடிந்தார். ஒரு 60 அடிப்பாருன்னு பார்த்தேன் நானு. அனாவசியமா கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இஷான் கிஷன் ஹஸ் டு பி கிளவர். இஃப் ஹி பாக்ஸ் இன் அட் 17 for 1, அந்த பக்கம் அபிஷேக் இருந்தாலும் எட்டா இருந்தாலும் எட்டு கோ ஆம்பரன் டான்ஸ், நீ ஆடுப்பா ஒரு பக்கம் பொறுமையா இருக்கிற. 2வது விக்கெட் விழாதா நிதிஷ் ரெட்டி வராரா, தென் இஷான் ஹஸ் டு சே லுக் ஐ அம் கோயிங் டு டேக் இட் ஆன், ஐ அம் தி சிட்டில் பேட்ஸ்மேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்ல அவங்க அக்ரெசிவா ஆடினா தேர் கோயிங் டு கெட் தட் எக்ஸ்ட்ரா 20 runs. their bowling doesn't look that bad. இன்னும் ஃபயர் ஆகலாம், அவ்வளவுதான். இட் மைட் ஃபயர். Rami is quality, Cummins is quality, Zampa is quality, Harshal Patel knows how to pick wickets, sir. அதனால அவங்க குவாலிட்டி நிறைய இருக்கு. இட் ஹஸ் கம், டசன்ட் கம் த்ரூ அஸ் a bowling unit. டிசி இஸ் a wonderful bowling unit. போன தடவை ரன்னு கொடுத்துட்டாங்க. always they will come and do well if the strategies are right. இந்த ஸ்டப்ஸுக்கெல்லாம் போலிங் கொடுக்காம இருந்தாங்கன்னா they will certainly do well. நான் ஒரு க்ளோஸ் எட்ஜ் கொடுத்துருக்கேன், நீங்க கான்ஃபிடென்ட்டா இல்ல சன்ரைசர்ஸ் வந்து கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டீங்க. லெட் us see how this unfolds. We come back for the double header preview. இன்னொரு மேட்ச் இருக்கும், ரெண்டையும் சேர்த்து வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். until we come back and entertain you for that episode. Thanks a lot and bye bye.